Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவரே 2024 வருஷம் ஆண்டவரே எங்களை நித்தமும் ஆண்டவரே நீங்க நடத்தி வந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த கடைசி நாள் ஓய்வு நாள் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை நீங்க உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்க நன்றி மட்டுமே செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் மத்தியில, எத்தனையோ கவலைகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, ஆண்டவரே இழப்புகள் மத்தியில, ஆண்டவரே துயரங்கள் மத்தியில, ஆண்டவரே வேதனைகள் மத்தியில ஆண்டவரே எங்க கூடவே நீங்க இருந்து வழி நடத்தி வந்தீரே ஆண்டவரே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்க நன்றி மட்டுமே செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. இந்த வருடம் ஆண்டவரே நீங்க செய்த எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதங்களும் நாங்க நினைவு கூர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஆண்டவரே நீங்க வழி நடத்தி எங்களை பாதுகாப்பு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்களோட வாழ்க்கையில நல்ல காரியங்களுக்கு செய்ய ஆண்டவர் நடக்க நீங்க உதவி செய்தி ராஜா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் ஆண்டவர் இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அது நாங்க எல்லாரும் உணர்ந்தோம் ராஜா. ஆண்டவர் உங்க வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க நிரப்புங்கள் சுவாமி. ஆண்டவரே உங்களோட தாராளமாக உங்களோட முடிவில்லாத இரக்கத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே அளவில்லாத எல்லையை ஆண்டவரே இரக்கத்தை நீங்க கிருபையை தாரும் சுவாமி. ஒவ்வொருத்துக்குள்ள தாரும் ராஜா. இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க இந்த கடைசி ஓய்வு நாள்ல பேசுற வார்த்தைகள் கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பும் மனசுல ஒரு திடமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆண்டவரே நீங்க தாப்பா தரணும். அது ஆண்டவரே நீங்க உங்களால மட்டும் தாப்பா தர முடியும். உங்களோட காருண்யம் எங்களை பெரியவர் ஆக்குகிறது என்றது ஆண்டவரே என் மூலமா ஆவியானவர் நீங்க பேசுங்க, நீங்க இடைப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உட்காருவோம். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி வருடத்தின் கடைசி சபத்து நாள் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சியாக நீங்க நிக்கிறீங்க. பிரதர் ஸ்டீவன் கேட்டார், அம்மா இன்னைக்கு எந்த சாட்சி விட்னஸ் இல்லையா? வந்திருக்கிற அத்தனை பேரும் விட்னஸ். ஹல்லேலூயா. உங்க இண்டிவிஜுவலாக உங்க மனசுல தொட்டு பாருங்க, எத்தனை நன்மைகள், எத்தனை விஷயங்கள் அற்புதமாக தேவன் செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு இந்த நாள்ல நம்ம நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவரோட காருண்யம் நம்மளை பெரியவர் ஆக்கும். மர்சி டைட்டில் போடுமா? மர்சி மேக்ஸ் மீ கிரேட். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் அவரோட காருண்யத்தினால நம்ம பெரியவர் ஆகிறோம். நம்மள பெரியவர் ஆக வச்சிருக்கிறார். அவரால மட்டும்தான் நம்ம பெரியவர் ஆக முடியும். அவரோட பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்திலேயே வாழ முடியும். அவரோட ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு வேலியை நமக்குள்ள போட்டு வச்சிருக்கிறார், நம்ம மத்தியில போட்டு வச்சிருக்கிறார், நம்ம சுத்தி போட்டு வச்சிருக்கிறார். அவரோட பாதுகாப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த தீங்கும் நம்ம கிட்ட அணுகாது. ஆதார வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 5:12 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் ரெஃபர் பண்ணுங்க. சாம்ஸ் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகம் அதனால அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த மாதிரி காருண்யம் என்னும் கேடகத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காருண்யம் என்னும் கேடகம் ஷீல்ட். ஸோ அதுதான் நமக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. அவரோட காருண்யம். ஸோ அவரோட காருண்யம் எல்லை இல்லாத ஒரு காருண்யம். காருண்யம் என்றது அர்த்தம் முடிவில்லாத இரக்கம், எல்லை இல்லாத கிருபை. எவ்வளவு நல்லா இருக்குன்னா வார்த்தை. அவரோட காருண்யம் ஒவ்வொருத்துக்கும் தேவைப்படுது. ஏன்னா வரப்போற ஆண்டு நம்ம எப்படி வாழ போறோம், எப்படி நடக்க போறோம், அத்தனையும் இறைவனோட கையில தான் இருக்கு. அவரோட பாதுகாப்பு, அவரோட கருத்தை நம்ம புடிச்சுக்கணும். அவரோட ஹேண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்றக்குள்ளோ நம்மள அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரோட காருண்யம் என்னும் கேடகம் நம்மளை பெரியவர் ஆக்குகிறது. ஒவ்வொருத்தரும் பெரியவர்கள் ஆக்குகிறது. புலம்பல் லேமெண்டேஷன் 3ஆம் அதிகாரத்துல 22-23 வசனம். 22-23. நிர்மூலம் ஆகாதிருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்கள் முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை
பெரிதாய் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் காலை தோறும், ஒரு நாள் வந்து போனா இல்லை, எவ்ரிடே காலை தோறும் அவரோட கிருபை புதிதாய் இருக்கிறது. புதிதா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு எவ்ரிடே. அது வாடாதது. ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவரோட கிருபை புதிதா இருக்குது. ஏன்னா அவர் உண்மையாக பெரியவராக இருக்கிறார். அவர் he is truly bigger person. ஹல்லேலூயா. அழகா அந்த வசனம் சொல்லுது இல்ல, அவர் உண்மையாகவே பெரியவர். ஹல்லேலூயா. பெரிதா இருக்கிறது. அவரோட காலை தோறும் அவரோட கிருபை, அவரோட எல்லை இல்லாத இரக்கம், கிருபை பெரிதா இருக்கிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. ஒவ்வொரு காலை தோறும் அது புதிதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகேரியா 9:17 அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கும் இந்த வார்த்தைகள், உங்களுக்காகவே இந்த வார்த்தைகள். வாலிப பிள்ளைகள், ஒவ்வொருத்தரும் லைவ்ல பாக்குற வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் எல்லாருக்குமே தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு இனிமையான வார்த்தையில இதுல அது we have to receive the like word. ஒவ்வொரு விஷயத்திலும் அவ்வளவு ஜீவன் இருக்குங்க, உயிர் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கு. அவரோட காருண்யம் கண்ணுக்கு தெரியாத காருண்யம். அது அன்பு, பாசம், லவ், இட்ஸ் ட்ரூ, வெரி கிரேட் அது. ஹல்லேலூயா. எத்தனை பெரியது, எல்லை இல்லாத இரக்கம், முடிவில்லாத கிருபை. அந்த காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. நமக்கு அந்த காருண்யம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகா தம்பி வர்ஷிப் பண்ணார். ஸோ மொத்தம் என்னோட கான்செப்ட் அதுலயே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன் 12:9 12:9 வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 உலகம் அனைத்தையும் மோச போக்குகிற பிசாசு என்ற சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழிய பாம்பு ஆகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடைய கூட அதை சேர்ந்த தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். பாம்போட சேர்ந்து தான் நம்ம அடுத்த வருஷம் வாழ போறோம். பாம்புனாக்கா அப்படியே சர்ப்பம் அப்படியே படையெடுத்து நடக்காது. மனிதர்களுக்குள்ள சர்ப்பம் இருக்கும், அது படையெடுக்கும். அந்த மனிதர்கள் கூட நம்ம வாழ போறோம். அப்ப அந்த பாம்பு நம்மள கொத்த கூடாதுன்றதுக்காகத்தான் நமக்கு ஒரு வேலி, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், நமக்கு ஒரு எல்லை இல்லாத இரக்கம், கிருபை, அவரோட பாதுகாப்பு. அதுதான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. இனி வரப்போற வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். ஆயத்தமாக இருப்போம். பாம்புகளோட மத்தியில நம்ம வாழ போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க துபாயில ஒரு 8 வருஷம் இருந்தேங்க. அங்க துபாய் பார்க்ல ஸ்னேக் பார்க்ல ஒரு அப்போ போறோம் அந்த இதுக்கு. அது அங்க ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரி இல்லையா, நல்ல ரிச் கண்ட்ரி, டெக்னாலஜி அங்கெல்லாம் ரொம்ப இது. ஒரு பாம்பு, பெரிய பாம்பு படையெடுத்து நின்றுட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு மனுஷன் போய் நிக்கிறான். அது எப்படி இப்போ ஒரு கண்ணாடி இருந்தாக்கா நம்ம தெரிஞ்சிடும், ஓகே கண்ணாடி பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு அது வராதுன்னு. ஆனா அவ்வளோ அந்த கண்ணாடி இருக்கு, ஆனா அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு, பார்க்கவே முடியாது. ஸோ அது கண்ணாடியா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது, அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட். ஸோ அப்போ அந்த அவங்க அந்த பாம்பு கொத்தணும் நிக்குது, ஆனா அவர் தைரியமா நிக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நான் போய் அங்க நிக்கிற அந்த பாம்புகளை பார்க்குற எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த காருண்யம் என்னும் ஒரு மெல்லிய தகடு, ஒரு கண்ணாடியை நமக்கு முன்னாடி வச்சிடுவார். ஹல்லேலூயா. அதுதான் பாம்பு இருந்தாலையும் ஒரு மெல்லிய தகடு நமக்கு முன்னாடி அவர் வச்சிருக்கிறதுனால நம்மள அது கொத்தாது. ஹல்லேலூயா. சோ இந்த காருண்யம், அவரோட இரக்கம், அவரோட கிருபை நம்மளை தாங்குகிறது, பாதுகாப்பு கொடுக்குது, நமக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கு. சோ ஒவ்வொரு காலை தோறும் அது புதிதாக இருக்கு. ஹல்லேலூயா. எவ்ரிடே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு நாள் ப்ரொடெக்ஷன் இல்லை, எவ்ரிடே ப்ரொடெக்ட் பண்ணணும்.
ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம காலை தோறும் அவரோட சன்னிதானத்துல உட்காந்து ஜெபம் பண்ணி அவரை கூட வச்சுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அந்த பாம்பு நம்மள கொத்தாது. அது முயற்சி பண்ணாலையும் அதுதான் தோல்வி. தள்ளப்பட்ட தூதனாக இருக்கிற அவனு நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ தேவனோட கூட நம்ம கூட இருந்து அவரோட சேர்ந்து நம்ம நடக்கணும்ன்றதுதான் ஆவியானவரோட விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. அது நம்மள தொடுவே தொடாது. அந்த பிசாசு இருந்தாலையும், அந்த தள்ளப்பட்ட தூதன், ஸ்னேக், வலு சர்ப்பம், பழைய பாம்பு இருந்தாலையும் அவனால நம்மள தொடவே முடியாது. காரணம், அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஹல்லேலூயா. மகா பெரியதுங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 நம்ம வாசிப்போம். எப்படி நம்மளுக்கு பெரியதுன்னா, அவரோட ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது அவரோட ரத்தம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். 10:11. ஹல்லேலூயா. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். ஆமென். சோ எப்படி இருந்தாலும் அந்த பழைய பாம்பு, வலு சர்ப்பம் நம்மள தொடுவே தொடாது. அவரோட ரத்தத்தினால நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகள். நமக்கு பாதுகாப்பு அது மட்டும் தானே தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ரோமன்ஸ் 6:14. ரோமன்ஸ் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சோ இப்போ கிருபையின் பிரமாணம், நியாய பிரமாணம். நியாய பிரமாணம்னாக்கா பாவம் செய்யறவங்களுக்கு லா, சின் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு நியாய பிரமாணம். கிருபையின் பிரமாணம்னாக்கா நம்ம சின்ன அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து ரிப்பெண்ட் ஆயிட்டாக்கா, ஒப்பு கொடுத்துட்டாலேயே நம்ம கிருபையின் பிரமாணத்துல வந்துடுறோம். இப்போ கிருபையா நியாய பிரமாணமா, சூசிங் உங்க கையில தான் இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு நம்ம கீழ்ப்பட்டபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளப்படாது அப்படின்னு ஆண்டவர் தெரியப்படுத்துறார். கிருபை என்னும் காருண்யம் அந்த வேலி அடித்து நம்ம பாதுகாப்பு கொடுத்ததுனால பாவம் என்னும் பழைய பாம்பு நம்மள தொட முடியாம அந்த பாம்பு தவிக்கிறதா. ஹல்லேலூயா. 15 அதே அதிகாரத்துல 15. இதனால என்ன, நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியில கிருபைக்கு நம்ம கீழ்படுத்தி இருக்கிறோம். ஆனா கிருபையில இருந்துக்குன்னே நம்ம பாவம் செய்யலாமா? சோ நம்ம மாத்திக்கலாம். நம்ம எல்லா அடுத்தது ஒவ்வொரு விஷயமும் நம்மள ஆண்டவர் திருத்தறதுக்காகத்தான் நம்மள சொல்றார். சோ நம்ம கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஆனாலும் நம்ம கிருபையின் பிரமாணத்துல இருந்தும் நம்ம பாவம் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையாமா? யாருமே செய்யக்கூடாதுன்னு தான் தேவன் அன்பாக தெரியப்படுத்துறார். அன்பின் தேவன் அவர். ஹல்லேலூயா. சோ செய்யக்கூடாது. நியாய பிரமாணம் நமக்கு கண்டிப்பா உண்டு. அதனால நம்ம கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்துடணும். ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாருமே இந்த நாள்ல கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம். 16 அதே அதிகாரத்துல 16 பாவமா அல்லது நீதிக்கா நம்ம அடிமையா இருக்கிறோம்னு தேவன் தெரியப்படுத்துறார். நம்ம பாவத்துக்கு அடிமையா அல்லது நீதிக்கு அடிமையா? நம்ம எது சூஸ் பண்றோமோ அதுக்கு தான் அடிமையா இருக்கும். we are slaves for that இல்லையா? இந்த நாள்ல NJPHக்காக தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிக்கு அடிமையா இருக்கிறோம் நம்ம எல்லாரும்.
ஹல்லேலூயா. 17ஆம் வசனம், முன்பு நம்ம பாவிகளாக இருந்தோம். நிச்சயமா நம்ம எல்லாருமே பாவிகள் தான். ஆனா இப்போ நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாரமும் இந்த NJPHல தலைப்புகளோட பேசுறக்குள்ளோ பாவத்தை பத்தி தான் அதிகமா தேவ ஆவியானவர் பேசி இருக்கிறார். அப்ப பாவம்னா என்ன, அது ஓரளவுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் மனசுலயும் பதிவாயிடுச்சு. ஸோ அது பாவம்ன்றது தெரிஞ்சு உணர்ந்து நம்ம எல்லாமே ரிப்பெண்ட் ஆகி எல்லாருமே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாருமே எடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம பாவத்திலிருந்து நம்ம அடிமைகள் இல்லை, பாவத்திலிருந்து நம்ம விடுதலாகி 18ஆம் வசனம், நம்ம நீதிக்காக நம்ம அடிமையா இருக்கிறோம். நீதிக்கு அடிமை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பிசாசானவன் வேற விதமான ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறான். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 6-7. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிനും மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கின்றேன். கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கே ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கும். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஆமீன். சோ இந்த பிசாசானவன் எப்படி இருக்கிறான்னாக்கா, இந்த பிசாசு நான் பொல்லாங்கு செய்கிற, அவன் பொல்லாங்கு கையில உலக கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையில கொடுத்தாச்சு. பிசாசு சொல்றான், நான் பொல்லாங்கு, உலகம் முழுவதும் என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எவ்வளவு கம்பீரமா தைரியமா சொல்றான். உலகம் முழுவதும் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறவர்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையே எனக்கு கொடுக்கிறவர்களுக்கு, அதாவது பிசாசுக்கு தன்னுடைய வாழ்க்கை யாரெல்லாம் கொடுத்து பிசாசுக்கு அடிமை ஆகுறாங்களோ, என் கையில இருக்கிற அத்தனை மகிமை, பிசாசுக்கு மகிமைகள் இருக்குமா, அத்தனை மகிமைகளும் தன்னுடைய வாழ்க்கையில அவங்களோட வாழ்க்கை எனக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, அதாவது நம்ம யாரெல்லாம் அவனுக்கு கொடுக்குறோமோ, பிசாசு கொடுக்குறோமோ, அவன் கையில இருக்கிற அந்த அதிகாரத்தையும், அவன் கையில இருக்கிற அந்த மகிமையும், அவனோட கையில இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்தஸ்தையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் அத்தனையும் கொடுத்துடுவானா. யாரு? நம்ம யாரெல்லாம் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, பிசாசுக்கு அடிமை ஆகுறோமோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே பிசாசானவன் இந்த விஷயங்கள் உலகத்தில் உள்ள அத்தனையும் கொடுத்துடுறானா. ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இந்த காலகட்டத்துல இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு கூட்டத்துக்கு இந்த பிசாசானவன் இந்த அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுத்து கையில வச்சிருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அவன் கொடுத்து வச்சிருக்கிறானா. பிசாசானவன் இந்த அப்படிப்பட்டவர்களை சூஸ் பண்ணி அவங்க கையில இந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறானா பிசாசானவன் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி அதிகாரத்துல இருக்கிற நபர்களுக்கு இந்த பிசாசானவர் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தை கொடுத்து இருக்கிறதுனால அவங்க கீழே நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்லவர்கள் தவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. தனக்கு இந்த பிசாசானவன் என்ன பண்றாருன்னா, தனக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்குறானா. தனக்கு பிரியமாக நடக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறான். யோபு 9:24. யோபு 9:24. உலகம் துன்மார்கர் கையில விடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார்கள். மூடி போடுகிறார்கள். சோ உலகம் இந்த துன்மார்கர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த பிசாசை ஃபாலோ பண்றாங்களோ அவன் கையில அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுத்துடுறான். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறதுனால இப்ப அடுத்தது நடக்க போறது என்ன? இப்ப இந்த துன்மார்கர் கையில கொடுத்ததுனால இந்த உலகத்தின் அதிகாரத்தை பொல்லாத பிசாசு தன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறானா. கொடுத்து வச்சிருக்கிறதுனால உலகம் பிசாசோட கண்ட்ரோல்ல அவனோட கையில இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இப்போ அதோட விளைவுகள், அப்போ நடக்க போறது என்ன, அடுத்த வருஷம் நடக்க போறது என்ன, எப்படி இருக்க போகுது? சங்கீதம் Psalms 12:8.
12:8. சங்கீதம் 12:8. 7 வசனம் போடுமா, 7 வசனத்தை வாசிமா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த தலைமுறையாரிடம் இருந்து விலக்கி காத்துக்கொள்வேன். ஆமென். ஆமென். சோ அவர் வந்து நமக்கு காத்துக்கொள்வார். 8 வசனம் அதே இதுல மனுபுத்திரரில் செண்டாளர்கள், அதாவது கர்த்தர் நம்ம காப்பாத்திக்குவார். ஏன்னா மனுபுத்திரரில் செண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது, மனுபுத்திரரில் செண்டாளர்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்கர்கள் எங்கும் சுத்தி திரிவார்கள். இந்த துன்மார்கர்கள் செண்டாளர்கள் மனுபுத்திரரில் இருக்கிறாங்க, எங்கும் சுத்தி திரிவார்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ இவங்க கிட்ட இருந்து நல்லவர்களை காப்பாத்துற ஒரு வேலை பொறுப்பு ஆவியானவருக்கு இருக்கு. சோ அவரோட காருண்யம் நம்மள பெரியவர் ஆக்குது, நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நல்லவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் யார்கிட்ட இருந்து வருது? ஏசப்பாக்கிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியும். ஹல்லேலூயா. இந்த துன்மார்கர்கள் செண்டாளர்கள் இவங்களோட கூட நம்ம சேர்ந்து வாழத்தான் போகிறோம். ஆனா நம்ம வந்து ஸ்பெஷலா பிரிச்செடுத்துருவாரு. வில் பி ஷைனிங், செப்பரேட்டா இருப்போம். ஸோ அவங்க கூட தான் இருப்போம். ஆனால் நம்மளை வந்து எல்லாரும் பார்க்கறக்குள்ள தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடெக்ஷன் யார் இடத்துல இருந்து வருது? ஏசப்பாக்கிட்ட இருந்து வருது, தேவன் இடத்துல இருந்து வருது. ஹல்லேலூயா. சோ இந்த செண்டாளர்கள் துன்மார்கர்கள் இருக்கும் பொழுது இந்த துன்மார்கர்கள் எங்கும் சுத்தி திரிவார்கள். செண்டாளர்கள் கையில அதிகமாக இந்த பிசாசு தன்னோட அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அவரோட தூதர்கள், அதாவது பிசாசோட தூதர்கள் எங்கும் சுத்தி திரிவார்கள், நல்லவர்கள் தவிப்பார்கள். சோ நல்லவர்களை தவிக்கிற, நல்லவர்களை காப்பாத்துறதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவர் வந்து விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. NJPHல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நல்லவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு தரத்துக்காகத்தான் தேவன் வந்து இந்த நாள்ல இந்த வார்த்தைகள் அடுத்த வருஷத்துக்காக இப்பவே சேர்த்து பேசிட்டு இருக்கிறார். பாதுகாப்பு, அவரோட ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். நீசர்கள் என்ற ஒரு பதத்துக்கு அர்த்தம் செண்டாளர்கள். பேட் திங், விக்கெட் திங். விக்கெட்டா எப்போதும் வந்து கெட்டதாவே யோசிக்கிறது. அந்த மாதிரி ஜனங்கள் அந்த நடுவுல நம்ம வாழ்ந்தாலையும் அந்த மாதிரி ஜனங்கள்ட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை வந்து ராஜாக்களுக்கு முன்பதாக நம்மளை வந்து ஒவ்வொருத்தரும் நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நம்மளோட வேலை ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். நம்மளோட வேலை ஜாக்கிரதையாக இருந்தா மட்டும்தான் இந்த நீசர்களுக்கு முன்பதாக நம்மள நிக்க வைக்காமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிக்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நீசர்கள் என்ற பதத்துக்கு செண்டாளர்கள், அதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னாக்கா, இந்த நீசர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணங்கள், கேரக்டர்ஸ், சுபாவங்கள் எப்படிப்பட்டதுனாக்கா, மனிதனோடைய உயிரை பத்தி, ஜீவனை பத்தி, ரத்தத்தை சிந்துவதை பத்தி சற்றும் கவலைப்படாமல் இருக்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையை எப்படி அழிக்க வேணும், கொஞ்சமும் அதை அழிக்கணும்னு நினைச்சிட்டாக்கா கொஞ்சமும் தயங்கவே மாட்டாங்களா. நம்ம சுத்தி அதுதானே நடந்துட்டு இருக்கு. எத்தனை யுத்தங்கள் மத்தியில, நிலத்துக்காக சண்டை, எப்போ என்ன ஒண்ணுமே, இதெல்லாம் நஷ்டமும் குப்பை. சண்டைகள், சச்சரவுகள், கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம எப்படி ஒரு ரத்த ஆறு ஓடுது. உயிர்களை பத்தி கொஞ்சம் கூட மதிக்காம, மனுஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணாம, ஒவ்வொரு உயிர்களும் இந்த காலையில ஏர்லி மார்னிங் 3 மணி மெசேஜ் போட்ட ஒவ்வொரு உயிர்களும் ஏசப்பாவோட பார்வையில ப்ரெஷியஸ் ஆக இருக்கு. ப்ரெஷியஸ். அந்த உயிர்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க. யாரு? செண்டாளர்கள், நீசர்கள். இந்த செண்டாளர்கள், நீசர்கள், துன்மார்கர் கையில தான் உலகத்தின் அதிபதியானவன், பிசாசானவன் அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுத்து வைத்து இருக்கிறார். சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள அவனோட மத்தியில தான் நம்ம எல்லாருமே வாழ போகிறோம்.
அப்போ ஏசப்பாவோட பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் நம்ம எல்லாருக்குமே மிக மிக அவசியம் தேவையாக இருக்கு. ஸோ ரத்தத்தை சிந்துவதை பத்தி அவங்களுக்கு சற்றும் கூட கவலைப்பட மாட்டாங்க. அதாவது இந்த நீசர்கள் செண்டாளர்கள் அவரோட வாழ்க்கையை எப்போ அழிக்கணும்னு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. உடனே அழிக்க காத்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையானது பிசாசு கொடுக்கும் பணம், அந்தஸ்து, ஆஸ்தி, பதவி, பெருமை, அதிகாரம், இதுல மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் தவிர மற்றவங்களை அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட வேலைகள் ஜாக்கிரதையாக இருக்கிறக்குள்ள நம்ம ராஜாக்களுக்கு முன்பதாக நம்மளை கொண்டு போய் தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனால தான் ஏசப்பா அன்றே ஜெபம் பண்ணியிருக்கிறார். யோவான் 17:15 இந்த மாதிரி ஒரு நீசர்கள் மத்தியில, இந்த செண்டாளர்கள் மத்தியில, இந்த தீங்கு செய்யற மக்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால பிதா கிட்ட அவர் அன்றே ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இவங்களை நம்மள எல்லாரும் பார்த்து பரிதாபப்பட்டு, இந்த பரிதாபமாக இந்த பிசாசுகளோட சிக்கி என் பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கோ அப்படின்னு நினைச்சு, அதாவது நல்லவர்கள் சிக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு அன்னைக்கே ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். Today also he is praying. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி பிரேயர் பண்றான்னா, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். அந்த சத்தம் கேக்குதா? எனக்கு கேட்கும். காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கிறார்? பிதா கிட்ட கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் இத காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் சொல்றக்குள்ள பிதா அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? இப்ப ஏசப்பா பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காருல்ல, இந்த செண்டாளர்கள் நீசர்கள் மத்தியில நம்ம இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் சொல்றக்குள்ள பிதா எப்படி இதுக்கு பதில் கொடுக்கிறார்? சங்கீதம் சாம்ஸ் 18:35. சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வல்லமையான கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. இதுதான் இன்னைக்கு தலைப்பு, டைட்டில். His mercy makes me great. ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவ ஆவியானவர் இந்த நாளில ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க விருப்பப்படுறார். அவரோட காருண்யம் நமக்கு பெரியவன் ஆக்குகிறது. அவரோட ரட்சிப்பின் என்னும் கேடகம். ரட்சிப்பு எப்படி வருது? நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறக்குள்ளதான் ரட்சிப்பின் கேடகம் நமக்கு கொடுக்க முடியும். சோ உம்முடைய ரட்சிப்பின் கேடகமும் எனக்கு தந்தீர், உம்முடைய வல்லமையான கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த உலகத்துல இந்த செண்டாளர்கள் நீசர்கள் நம்ம எல்லாம் நெருக்கும் போது அப்படியே நெருக்குவாங்க. அப்படி நெருக்கும் போது சோ ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, அவங்களுக்கு உலகத்திலே அவங்க பெரியவங்க தான். அவர்கள் உலகத்துல இருந்தாலும் இந்த செண்டாளர்கள் நீசர்கள் மனிதர்களோட உயிரை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் உம்முடைய காருண்யம், அதாவது தேவனுடைய காருண்யம் அவர்களை, அதாவது நம்மளை பெரியவன் ஆக்குகிறது, விடுதலை படுத்துகிறது, நம்ம என்னைக்குமே கிரேட்டாகவே இருக்க வைக்கிறாரா. சோ இயேசு நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவ ஆவியானவர் அவரோட காருண்யம் இருந்தா மட்டும்தான் நம்மளை பெரியவன் ஆக்க முடியும்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஐ திங்க் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயமா ஆண்டவர் வல்லமை பண்ணி இருக்கிறார், வல்லமையா நடத்தி இருக்கிறாரு, அவரோட மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, சிலரை உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானது. அவருடைய ஞானம் அளவில்லாத அளவற்ற ஞானம், அளவற்ற ஞானம். உண்மைதான். அவர்கள் அதாவது இந்த பொல்லாத சந்ததியான பொல்லாத ஜனங்கள், நீசர்கள், இவங்கெல்லாம் இந்த உலகத்துல உண்மையாகவே பெரிய மனுஷர்கள் தான். சோ அப்படி இருந்தாலும் ஆனால் தேவன் சொல்றாரு, என் காருண்யம் உன்கிட்ட இருந்தா நீ பெரியவனாக இருப்ப. ஹல்லேலூயா. நம்மை நாமே தாழ்த்துவோம், நம்ம சிறுக ஆக்குவோம், நம்ம சின்னங்கத்தான் தாழ்மையோடு இருப்போம். ஆனா தேவன் நம்மள பெரியவர் ஆக்குவார்.
ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆக்கின ஒரு மனிதன் வேதத்துல இருக்கிறார், மோசே. யாத்ராகமும் எக்ஸோடஸ் 11:3 வாசிப்போம். அப்படி ஆக்குன ஒரு மனிதன். ஏன்னா இந்த வேதத்துல உள்ள அத்தனை மனிதர்களும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், முன்மாதிரி தான். அந்த எக்ஸாம்பிள்ல வந்து நமக்கு ரிலேட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு அதை ரிலேட் பண்ணி நம்ம ஏத்துக்கணும். வாசிப்போம் எக்ஸோடஸ், யாத்ராகமும் 11:3. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். இந்த வார்த்தையில பாருங்க, மிகவும் பெரியவனாக இருந்தாரா. யாரு? மோசே. ஜனங்களோட பார்வையில அந்த மோசே வந்து ஒரு சாதாரண மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன், சாதாரண மேய்ப்பனாக இருந்தான். எல்லோரோட பார்வையில இறைவன் பாருங்க அவரை வந்து எப்படி வந்து பெரியவன் ஆக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா மோசையோட வாழ்க்கையில மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா, எல்லாரோட பார்வையில அவரை பெரியவனாக வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஒரு நிமிஷம். எகிப்தின் கண்களில்னாக்கா எல்லா அந்த இடத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற ஊழியக்காரங்கள் மத்தியிலையும், எகிப்தில இருக்கிற, எகிப்துனாக்கா ஈஜிப்ட், ஈஜிப்ட உள்ள அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலும், ஊழியக்காரர்கள் மத்தியிலும், ராஜாவின் மத்தியிலும். வாசிமா. மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். ஆமென். ஒரு பக்கம் வந்து எகிப்து ராஜா சொல்றான், அதாவது பார்வோன் சொல்றான், உள்ள விடாதீங்க அவனன்னு சொல்றான். பார்வோன் சொல்றான், உள்ள விடாதீங்க அவனை அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல வந்து மோசே பலத்த அற்புதங்களை வந்து செய்துட்டு இருக்கிறக்குள்ளோ இந்த பார்வோனின் ராஜா மனம் இறங்கவே இல்லையா, மனம் இறங்கவே இல்லை, உள்ள விடாத அவனை அப்படின்னு தான் வந்து தெரியப்படுத்துறான். ஆனா சாதாரண ஒரு மேய்ப்பனாக, ஒரு சாதாரண ஒரு குச்சி புடிச்சிட்டு வரா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறார். எல்லா ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலும் ஜனங்களுக்கு மத்தியிலும் பெரியவனாக வச்சிட்டார் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் மோசஸை பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம், ஒரு பயம். எல்லா ஊழியக்காரங்களுக்கு நடுக்கும் பயம், ஜனங்களுக்கு நடுக்கும் பயம். ஏன்னா பலத்த அற்புதங்களை வந்து செய்துட்டு இருக்கிறார். அதுக்கு பின்னாடி சப்போர்ட் யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. சப்போர்ட் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மேய்ப்பனாக ஒரு குச்சி புடிச்சிட்டு அவர் வந்து அங்க நிக்கிறக்குள்ளோ ஜனங்களோட பார்வையில, ஊழியக்காரங்களோட பார்வையில, மொத்தம் எகிப்து ஜனங்களோட பார்வையில மோசே வந்து டாப் பர்சன், கிரேட்டாக, பெரியவனாக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த நாள்ல, இந்த காலகட்டத்துல நம்மளை பார்த்து ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, துன்மார்கர்கள், சண்டாளர்கள், நீசர்கள் நம்மை வந்து சூழ்ந்து இருக்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துலயும் இருக்கலாம், எந்த இடத்துல போனாலும் சரி, இருக்கும் இடத்துல இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், வழி பிரயாணத்துல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், ஸ்ட்ரீட்ல இருக்கலாம், ஏன் குடும்பத்திலயும் இருக்கலாம், குடும்பத்திலயும் இருக்கலாம். நம்மள நெருக்குகிற ஒரு விஷயம், நெருக்கடி, மிகவும் நெருக்கடி கொடுக்கிற ஒரு விஷயம் குடும்பத்திலயும் இருக்கலாம், முக்கியமா வர்ஷிப் இடத்துலயும் இருக்கலாம். நீசர்கள், துன்மார்கர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனா நம்மை தேவன் பெரியவராக மாத்துவார். ஜனங்களுக்கு மத்தியில ஒரு திகிலு, பயமும் அவங்களே அறியாம நம்ம பாக்குறக்குள்ள, நம்மை பாக்குறக்குள்ள அவங்களுக்குள்ள வர வைப்பார். ஆண்டவரே வர வைப்பார். ஆனா அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா தாழ்மை, பொறுமை. நம்ம சிறியவர் ஆகணும். நம்ம வந்து we have to be down. அப்படி இருக்கிறக்குள்ளோ நம்மை டாப்ல கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. என்னோட சொந்த அனுபவத்துல இருக்குங்க இந்த ஒரு விஷயம். 2022 நல்லபடியாக 2 மாசம் ஆரம்பத்தில் நல்லபடியாக ஊழியம் அமோகமா நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அதை பார்த்து அப்படி ஒரு நெருக்கடி, எதிர்ப்புகள் எனக்கு கொடுக்குறாங்க. இந்த ஊழியத்தை பத்தி எப்படிப்பட்ட ஒரு நிறைய டெலிவரன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட குரூப் அவ்வளோ நெருக்கடி. அந்த குறிப்பிட்ட குரூப்புக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மலேசியா தேசத்துல 3 விஷயங்கள் வைக்கிறாங்க. 3 விஷயத்தை வைக்கிறாங்க. முதல் விஷயம், அவங்க ஊர்ல இருந்து வந்துங்கோ, அவங்கள எப்படி நம்ம ஜனங்க போய் அங்க போய் ப்ரேயருக்கு போக முடியும், டெலிவரன்ஸ் போக முடியும், அது ஒரு விஷயம்.
ஆண்டவர் அதை கேட்டு சைலண்டா இருக்கிறார். ரெண்டாவது விஷயம், அவங்க 2 வருஷம் வந்து பைபிள் ஸ்கூலுக்கு போகல, டாக்டரின் படிக்கல, அவங்களை எப்படி நம்ப முடியும்? இது ரெண்டாவது விஷயம், சைலண்டா இருக்கிறார் இயேசு. மூணாவது விஷயம், அந்த குறிப்பிட்ட குரூப் பண்ண விஷயம் என்னன்னா, மூணாவது விஷயம், அவங்களோட டெஸ்டிமனி யாரோ பார்க்காதீங்க, அதுல இயேசு இல்லைன்னாங்க. இறங்கினாரா? எப்ப டெஸ்டிமனில இயேசு இல்லைன்றக்குள்ளோ இறங்கிட்டார் களத்துல. இறங்கிட்டக்குள்ளோ இப்ப ஒரு விஷயம், அட்ராக்டிவான ஒரு விஷயம் இருக்கு, அது அட்ராக்டிவ் இருக்கட்டும் இல்ல தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் இருக்கு, படமே வச்சுக்கலாமே, அது பார்க்காதனா பார்க்கும். இது ஹியூமன் நேச்சர் இல்லையா, சைக்காலஜி. இது போய் தொடாதனா நம்ம அதுதான் தொடுவோம். என்னதான் இருக்கு, நமக்கு தான் நிறைய துணிச்சல் ஆச்சு. தொடாதனா தொடுவோம், பார்க்காதனா பார்ப்போம், ஏமா போகாதனா போவோம், அந்த இடத்துக்கு போக கூடாது அங்கதான் போவோம். அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து அந்த குறிப்பிட்ட குரூப், இந்த டெஸ்டிமனி வீடியோ யாருமே பார்க்காதீங்க. பெரிய பெரிய நபர்கள் அத்தனை நெட்வொர்க்கும் ஒரு குரூப் ஃபுல் சுத்தி எனக்கு வந்து அனுப்பி விடுறாங்க, என்னோட டெஸ்டிமனி யாருமே பார்க்காதீங்க. அது பேர் அட்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க. சிஸ்டர் சுமிதா இருக்கிறாங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கிறவங்க, பைபிள் ஸ்கூல் போல, அவங்க டெஸ்டிமனி யாரும் பார்க்காதீங்க. இப்ப ஜனங்களுக்கு வந்து ஏன்னா இயேசு இல்லைன்னு தெரியப்படுத்திட்டாங்களே, ஏசப்பா இறங்குறார், ஒவ்வொருத்தருக்கும் தூண்டி விடுறாரு, ஆவியானவர் பார்க்க வைப்பார். அதுல என்னதான் இருக்குதுன்னு ஜனங்களை பார்க்க வச்சார் காட். வச்சக்குள்ள ஒவ்வொரு மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொரு மனிதன் அந்த வீடியோ பார்த்தக்குள்ளோ அந்த மனசு உருகும். அதுதான் மனிதாபிமானம். அப்படி உருகலனாக்கா பேய் குணம். அந்த மனசு உருகுச்சு. ஒவ்வொருத்தரும் என்னோட டெஸ்டிமனி வீடியோ கீழே என்னோட போன் நம்பர், எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் கால் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு மிராக்கள், உங்க உடம்பு எப்படி இருக்கு, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சக்குள்ள அதே நேரத்துல வந்து அவங்கள பத்தி ஆன் தி ஸ்பாட் அவங்களோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் என் மூலமா தெரியப்படுத்துறாரு. ஷாக் ஆயிட்டாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் உங்களை வந்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரா அப்படி வர வச்சுட்டாரு காட். 200 300 ஆயிடுச்சு, 300 400 ஆச்சு. மொத்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். கேன்சர் கட்டிகள் ஹீலிங்கு, HIV ஹீலிங்கு, வயிற்றுல கட்டிகள் ஹீலிங்கு, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம், திருமணமாவாதவங்களுக்கு திருமண பாக்கியம், ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு நல்லா ஆயிடுது. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே போய் கடைசியா அந்த குறிப்பிட்ட குரூப், என்னை எதிர்த்த குரூப்போட முகத்துல கறி பூசினார். பெரியவர் டாப்ல கொண்டு வந்து நிறுத்தினார். அதே நேரத்துல இந்த வருஷம் எவ்வளவு பெரிய அற்புதம். ஆகஸ்ட் மாசம் கடைசி மாசம் எனக்கு டாக்டரின் கொடுத்து உட்காந்து நிக்க வச்சுட்டார். ஹல்லேலூயா. இதுதான் எங்கேயோ இருந்து என்ன சாதாரணமான ஒரு விஷயத்த என்னை வந்து எல்லா ஜனங்களோட உயர்த்தினார், பெரியவர் ஆக்குறார். என் வாழ்க்கையில அது நடந்தது. என் வாழ்க்கையில எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே பெரியவராக வைத்திருக்கிறார். மற்ற துன்மார்கள் ஜனங்களுக்கு, நீசர்கள் ஜனங்களோட மத்தியில ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களை பெரியவராகவே வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் ஏசப்பா அன்னைக்கு பண்ண ஜெபம். ஹல்லேலூயா. ஹெப்ரூஸ் 5:7 நமக்காக மிகுந்த கண்ணீரோட பலத்த சத்தத்தோட பயபக்தியோட அவர் நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜெபம் எப்போத காதுல கேட்கணுங்க, ஏசப்பா பண்ற ஜெபம். ஏன்னா இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணேன்னா அவரோட ஜெபம், அவரு என் பக்கத்துல வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவார். சோ அந்த ஜெபங்கள் இயேசு காதுல கேட்கணும், என்னோட ஜெபம் அவர் காதுல கேட்கணும், அவரோட ஜெபம் என் காதுல கேட்கணும். எங்க 2 பேரோட ஜெபம் யார்கிட்ட கேட்கணும்? ஃபாதர், பிதா கிட்ட கேட்கணும். அப்பதான் நமக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி அனுபவத்துல எல்லாருமே வரணும் தான் தேவன் தெரியப்படுத்துறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா பண்ண அந்த ஜெபம் பலத்த சத்தத்தோட மிகுந்த கண்ணீரோட பயபக்தியோட பிதா கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார். 1 யோவான் 4:4 படி இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்கள் இருக்கிறவர் பெரியவர் என்று ஏசப்பா தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையாகவே இயேசு இருந்தால், நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில உண்மையாகவே இயேசு இருந்தால் நிச்சயமாக மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். நம்ம வாழ்க்கையில உண்மையாகவே இயேசு நமக்குள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்லி மக்கள் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க.
ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட உள்ளத்துல இயேசு இருக்கணும். சோ கண்டுபிடிக்கிறக்குள்ள எந்த ஒரு நபரும் நம்மள பார்த்த உடனே இந்த ஆணுக்குள்ள இயேசு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. பார்த்த உடனே புரிஞ்சுக்குவாங்க. இந்த பெண்ணுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, இந்த ஆணுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அது யாரோனாக்கா மத்த ஆவி இல்ல, இயேசு இருக்கணும், பரிசுத்த ஆவி இருக்கணும். ஹல்லேலூயா. சோ இந்த ஆணுக்குள்ள இயேசு இருக்கணும், இந்த பெண்ணுக்குள்ள இயேசு இருக்கணும். இயேசுவின் நிமித்தம் நமக்கு மரியாதை, இயேசுவின் நிமித்தம் நமக்கு பெருமை, இயேசுவின் நிமித்தம் நமக்கு மதிப்பு. இயேசுவை யாரும் விட்டு விடக்கூடாது, பிடிச்சுக்கணும். ஷாரன் ஐசாக்கோட டெஸ்டிமனில இயேசு இருக்கிறார். அந்த இயேசு இருக்கிற டெஸ்டிமனி நீ ஒருத்தருக்கு அனுப்புறக்குள்ளோ அதை ரிஜெக்ட் பண்ணி டிலீட் பண்ணுன்னு சொல்றக்குள்ளோ அவங்களுக்கு அப்ப பசி இல்லைன்னு அர்த்தமா? பசி இருந்தா மட்டும் தான் இயேசு தேடி வருவாங்க, அவங்களே தேடி வருவாங்க. நீ பண்ண வேண்டியது பொறுமை, காத்திரு. ஐசாக்கோட டெஸ்டிமனில இயேசு இருக்கிறார். அவர் நிமித்தம் நமக்கு பெருமை, அவர் நிமித்தம் நமக்கு மதிப்பு. அந்த மதிப்பு மரியாதை குறைச்சி உண்டாகாதபடி நம்மளும் காத்துக்கொள்ளணும், ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள்ளணும். எப்போ பசி வருதோ ஆட்டோமேட்டிக்லி வந்துடுவாங்க. பசி இல்லாதவங்களுக்கு ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா அது சாப்பாடு கூட, அது அமிர்தம் கூட விஷமாக மாறிடும், ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இயேசு இல்லைன்னா நம்ம இல்லை. ஏசப்பான்னு சொன்னா ஒரு குரூப் வேண்டான்றாங்களா பாஸ்டர் லூயிஸ்க்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? அது என்ன கேட்கிறாரு, அதுக்கு முடிவு நீங்க தான் எடுக்கணும். இயேசு இல்லைன்னா நான் அங்க இல்ல. எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசு இருக்கணும். இங்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இயேசு இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதை கௌரவம் அத்தனையும். அப்போ இண்டிவிஜுவலா நம்மளுக்கு அறிவோ ஞானத்தை கொடுக்கறதால நம்ம அதை பயன்படுத்தணும். இயேசு இல்லையா விலகிரு, அவ்வளவுதான். உனக்கு அங்க மதிப்பு இல்ல, கேவலப்படுத்திடுவாங்க. நம்மள தேவன் பெரியவர் ஆக்கி வச்சிருக்கிறாருமா, டாப்ல வச்சிருக்கிறார். அவரோட காருண்யம் நம்மை பெரியவர் ஆக்குகிறது. அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை தெரியுமா? எந்த இடத்துல போனாலும் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை இருக்கணும். ஐயோ இவங்களா, அந்த மாதிரி இடத்துல காலு கூட வைக்காதீங்க, தட்டிட்டு வந்துடுங்க, தூசி கூட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனமாக வைத்து இயேசு ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாதா ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எசேக்கியேல் 39:7 நான் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன், என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்தம் கொலைச்சலாக்க விட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்றும் புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். சோ ஆட்டோமேட்டிக்லி யாருக்கெல்லாம் பசி தாகம் வருதோ கண்டிப்பா இயேசுவை தேடி வருவாங்க. நம்ம கட்டாயப்படுத்துறது வேண்டாம். கட்டாயப்படுத்தினா தோல்வி நமக்கு துளி கூட நமக்கு மரியாதை இருக்காதுமா. இயேசு வேண்டான்னு சொல்லி போறக்குள்ளோ, பசியே இல்லாதக்குள்ளோ நம்ம நீ சாப்பிடுன்னு என்ன சொல்றது, பிரியாணியா, சிக்கன் 65, KFC சிக்கன், பசியே இல்லை கொடுத்தா சாப்பிடுவோமா? கண்டிப்பா வேண்டான்னு சொல்லுவோம். நீங்க இல்ல சாப்பிட்டுதாங்கன்னா அது பிடிக்காது, ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பசி இருக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம். ஆண்டவர் பசி கொடுப்பாரு, ஆண்டவர் தேடி கண்டிப்பா கட்டாயம் பிள்ளைகள் வருவாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம பரிசுத்த தேவனோட நாமத்தை குறைச்சல் ஆக்க விடாம காத்துக்கணும், அது நம்மளோட கடமை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு இருந்தா மட்டும்தான் நமக்கு மதிப்பும் மரியாதைன்றது கவனத்துல எல்லாருமே வச்சிருக்கணும். அது எச்சரிக்கையாக வார்னிங்காக கூட எடுத்துக்கங்க. இயேசு இருந்தா மட்டும்தான் நமக்கு மதிப்பும் மரியாதை கௌரவம் எல்லாமே. ஹல்லேலூயா. இனி நமக்கு ஆர்கியூ பண்றதுக்கோ கட்டாயப்படுத்துறதுக்கோ நேரம் கிடையாது, டைம் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது காலகட்டம், கடைசி காலகட்டம். என்னோட மினிஸ்ட்ரியே என் டைம் மினிஸ்ட்ரி தான். ஹல்லேலூயா. அடுத்த நொடி என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனா என் இயேசு இருந்தா அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் பாதுகாப்பா இருப்பேன். இந்த பூமியிலும் சரி, அவர் என்ன மோட்சத்துல கொண்டு போனாலும் சரி, அவர் கூடவே இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் இயேசுவை பிடிச்சுக்கணும். மரித்த இயேசு இல்ல, உயிரோட இருக்கிற இயேசுவை. ஹல்லேலூயா. மரித்த இயேசு அவர் ஜீவனுள்ள தேவன் இல்லையா? ஜீவனுள்ள தேவனை கல்லறையில நீ பார்க்க வந்தது என்னன்னு கேக்குறாங்க ஏஞ்சல்ஸ்.
2 பேர் 3ஆம் நாள் வந்து தேடுறாங்க இயேசு எங்க இருக்குது. அவர் உயிரோட இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறவர்களை கல்லறையில வந்து தேடுறது என்ன இல்லையா? அந்த மாதிரி கல்லறையில அவர் இல்லைங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு சத்தத்தை அவரது கேட்டுட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லோரும் காலை தோறும் ஜெபம் பண்ணமா ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதிகாலை நேரத்தில் கட்டாயம். ஏன்னா அடுத்த வரப்போற வருஷம் நமக்கு சாதகமா இருக்கோ இல்ல நம்மளுக்கு ஆபத்து கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், அது என்னன்னா நடக்கட்டும், எவ்வளவு பட்ட ஒரு நெருக்கடியாக இருக்கட்டும், பேரழிவுகள், இயற்கையின் பேரழிவுகள் ஆக இருக்கட்டும், ஸோ எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்தாலையும், கொள்ளை நோயா இருக்கட்டும், யுத்தங்களின் மத்தியில நம்ம இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்தாலும் இயேசு கூட இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசு இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காலை தோறும் நம்ம வந்து அவரோட சந்நிதியிலே ஜெபம் பண்ணணுமா. ஜெபம் பண்ணுனாக்கா அதுக்குன்னு மணிக்கணக்கா நீங்க வந்து அரை நாள் உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டிய அது அவசியமே இல்லை. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம். சின்ன பசங்க ஏசப்பா, வார்த்தைக்கு வார்த்தை ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பிங்க, அவர் கூடவே இருப்பார். அவரோட பேர்ல அவ்வளோ பரவசம் அடைவார். அவர் பேரை சொன்னாலே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலை தோறும் அவரோட சந்நிதியில நம்ம வந்து வேதம் வாசிப்போம். கருத்தாக ஜெபம் பண்ணமா. ஹோலி ஸ்பிரிட் சொல்றார், கருத்தாக ஜெபம் பண்ணணுமா. ஒவ்வொரு ஜெபம் நம்ம வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு முன்னாடி இயேசுன்ற பேரை வைத்து ஜெபம் பண்ணணுமா. அவரோட நாமத்துல அவ்வளோ வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அவருக்கு விருப்பமானதவைகள் செய்தால் அவ்வளோ சந்தோஷம் அடைவாரா. அவரோட பேரை வைத்து நம்ம ஜெபம் பண்றதுக்குள்ளோ அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குமா. யாருக்கு? பிதாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா. ஏசப்பாவோட பேரை வைத்து ஜெபம் பண்றதுக்குள்ளோ பிதா பரவசம் அடைவாரா. ஏன்னா ஏசப்பாவோ சேர்த்துதான் நம்ம கூட சேர்ந்துதான் ஜெபம் பண்றார். ஹல்லேலூயா. தாவீது இப்படியாக எழுதி இருக்கிறாரு. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 13:22-23 வாசிப்போம். ஆக்ட்ஸ். ஹல்லேலூயா. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஆமென். ஆமென். தாவீது இப்படியாக எழுதி வச்சிருக்கிறார். எப்போ? 4000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இயேசு வரத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கிறாரு. சோ இப்படி எழுதி வச்சிருக்கிற அந்த தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இந்த தாவீது என்னோட இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும், எனக்கு விருப்பமானதவைகளை செய்வார் என்றும், எனக்கு சித்தமானதவைகள் செய்வார் என்றும் அந்த தேவனே சாட்சி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கும் தேவன் வந்து சாட்சி சொல்லணும். நம்ம வந்து தேவனுக்கு விருப்பமானது தான் செய்யறோம், அவருக்கு சித்தமானது தான் செய்யறோம் சொல்லிட்டு நம்மளும் சாட்சி சொல்ல வேண்டும்னு தேவ ஆவியா நம்ம பத்தியும் ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டுமா. நம்ம சாட்சி இல்லை, ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. சோ நம்ம தேவனை பத்தி நம்ம பேசும் பொழுது நம்ம பத்தி அவர் வந்து பேசி நம்ம பத்தி அவர் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். அவர் பேசும்படியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம செண்டாளர்கள் நடுவுல இருந்தாலும், நீசர்கள் சுத்தி நம்ம தாக்கி நம்ம வந்து சுத்தி இருந்தாலையும், சோ நீசர்கள் நம்ம சுத்தி இருந்தாலும் வேத வாசிப்புல, நம்ம ஆலயத்துல செல்லுவதில்ல, நம்ம வேதங்களை படிக்கிறதுல கருத்தாக ஜெபம் பண்ணமா. தினமும் பகலும் கூடுதலாக அவரோட பாதங்களை பற்றி கொள்ளுவோம் அப்படின்னு வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று தேவன் தெரியப்படுத்துறார். அதாவது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எவ்வளவுக்கு அதிகமாக இந்த செண்டாளர்கள் நீசர்கள் நம்ம சுத்தி இருந்தாலும் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஜெபத்திலே இருக்கணுமா. இவ்வளவு அதிகமாக செண்டாளர்கள் இருந்தாலும்
அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஜபத்தில இருக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அதுவும் வேத வாசிப்பில், அதே நேரத்துல ஆலயம் செல்வதிலும் வேதத்தை படிப்பதிலும் தினம் இரவும் பகலும் கூடுதலாக அவரோட பாதங்களை பற்றி கொள்ளுவோம், அவரோட நடப்போம். அவரோட காருண்யம் நம்மை பெரியவன் ஆக்குகிறது. சொல்லுங்க, அவரோட காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்த கடைசி ஜெபம் அதுதான். கடைசி ஜெபங்க. லாஸ்ட் பிரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரேயர்ல கடைசி ஜெபம். அந்த கடைசி ஜெபம் போடுமா? ஹெப்ரூஸ் 7:25. ஹெப்ரூஸ் 7:25. ஹல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ அவர் எப்போதும் உயிரோட இருக்கிறதுனால தான் அவர் எல்லாருக்கும், அதாவது தேவனிடத்துல சேருகிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லோரும் தேவனிடத்துல சேர்ந்து நம்ம வாழுவோம். ஹல்லேலூயா. இப்ப நமக்காக ஏசப்பா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த நாள் நம்ம நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறோம், வேற எதுக்குமே இல்லை. இந்த வருஷம் முழுவதும் நம்ம நல்லபடியா நடத்தினார் இல்லையாம்மா? எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில சில தீமையான காரியங்கள் செய்யறக்குள்ள கூட இருந்து தப்பு வச்சிருக்கிறார். சில நன்மையான காரியங்கள் நம்மளை நம்ம வாழ்க்கையில செய்து நம்மள வாழ வைத்துட்டு இருக்கிறார். சோ ஏசப்பாக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த ஜெபத்தை அவர் பண்ணி இருக்கிறார் இல்லையாம்மா? இந்த ஜெபத்தை பண்ண அந்த இயேசுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எனக்காக ஏசப்பா நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. தீமையிலிருந்து நான் காக்க வேண்டும் என்று பிதாவிடத்துல நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லுங்க. இந்த நாள்ல நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ தீங்கு என்னை அணுகாது, என்னோட ஆத்மாவை அணுகாது ஏசப்பா, ஏன்னா நீங்க பண்ண ஜெபம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஏசப்பாவோட உள்ளம் பரவசம் அடையும். ஹல்லேலூயா. நமக்கு இன்னும் ஒரு புது வருஷத்தை கொடுத்து நம்ம வாழ வைப்பார். ஏன்னா அடுத்தது 2026 நம்ம நுழையணும் இல்லையா? இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிடுங்க, நன்றி சொல்லுங்க. எவ்ரி இயர் எண்டில் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மள வருஷம் முழுவதும் பார்த்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 17:21-23 21-23 வாசிமா. ஜான். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கின்றேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஆமென். அவர்கள் ஒன்றாக இருக்கட்டும், நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மில் அவர் ஒன்றாக இருக்கட்டும் அப்படின்னு ஏசப்பா சொல்றார். உலக ரீதியில இது உண்மையில சாத்தியமா? சாத்தியமா? இப்ப ஏசப்பா பிதா 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்மில் அவர்கள் ஒன்றாக இருக்கட்டும், உலக ரீதியில இது சாத்தியமா? ஆனா ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இது உலக ரீதியில இது சாத்தியமாகாத ஒரு காரியம். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்மில் இருக்கும் பொழுது அது சாத்தியமாகும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு மெயின் ஏசப்பா உள்ள உதிக்கணும்னாக்கா, பிறக்கணும்னாக்கா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் ஏசப்பா தங்க முடியும். அவர் ஏசப்பா தங்கி அவர் வளர முடியும். ஹல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இந்த விஷயம் சாத்தியம். இயேசுவை நம்ம பார்க்க முடியும், பிதாவையும் பார்க்க முடியும். என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. சோ 3 பேரும் ஒரே தேவன் தான், பிதா, குமரன், பரிசுத்த ஆவி. ஆனா அவங்களோட ரோல்கள் வேற வேறையா இருக்கும்.
ஸோ அந்த ரோல் அந்த அவங்கள நபர்களை வந்து பிடிச்சிக்கணும். ஒன் காட், உலகத்துக்கு ஒன் காட் இல்லையம்மா எஃபேசியர் 4:6. ஆனால் அவங்க ரோல் வேற வேறையா இருக்கும். ஸோ அந்த அப்படி இருக்கக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மளை லீட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஹோலி ஸ்பிரிட்டை பிடிச்சிக்கினாக்கா அவர் இருந்தா இயேசு இருப்பார், பார்க்க முடியும். இயேசு இருந்தா பிதாவை பார்க்க முடியும். இதுதான் அந்த ரகசியம். சின்ன சின்ன ரகசியத்தை நம்ம வந்து புடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. சோ உலக ரீதியில சாத்தியமாகாத ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அது சாத்தியமாகும். நிச்சயமா சாத்தியமாகும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அது எப்படி வந்துனாக்கா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உலக மக்களுக்கு அது தெரியாது. யோவான் 14:17. உலக மக்களுக்கு அது தெரியவே தெரியாது. வாசிப்போம். ஜான் 14:17. ஹல்லேலூயா. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஆமென். இயேசு சொல்றாரு யோவான் 10:30. நம்ம வேற நோட் பண்ணிக்கங்க போதும். இயேசு சொல்றாரு 10:30, யோவான் 10:30, நான் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றார். யோவான் 16:9 அவர் சொல்றாரு, என்னை பார்க்கிறவன், யோவான் 16:9, என்னை பார்க்கிறவன் என் பிதாவை பார்க்க முடியும். என்னை பார்த்தால் போதும், அது காணக்கூடாத இறைவனை கண்டது போல இருக்குமா. காணக்கூடாத இயேசுவை பார்த்துட்டாலேயே காணக்கூடாத இறைவனை கண்டது போல இருக்கும். எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இயேசுவை பார்த்துட்டாலே போதும், காணக்கூடாத இறைவனை கண்டது போல இருக்கும் அப்படி வந்து தெரியப்படுற. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும், உணர்வோம். அந்த மாற்றங்கள் நமக்குள்ள வந்தா நம்ம வித்தியாசமாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. எப்போதும் எப்படி ஒரே மாதிரி இருந்தா போர் அடிச்சிடும் இல்ல. வாழ்க்கை மாத்தி பார்க்கணும். போரான ஒரு விஷயம், ஐயோ இது போரான பார்ட்டிப்பா, இவங்ககிட்ட பேசல போர் அடிக்குது, ஒரே மாதிரி பேசிட்டே இருங்க. ஒரே சாப்பாடு, ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தா போர் அடிக்க இல்லையா. வித்தியாசமான பண்ணிட்டு இருந்தேன் சரி. we have to feel different. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்குள்ளோ அந்த வழிகள் பரிசுத்தமாக இருந்தா ஏன் நம்மளை விட்டு விலகி போவார் ஆண்டவர்? விலகி போவே மாட்டார், அவரும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இதை எல்லாருமே உணரணும்ன்றது தேவ ஆவியானவரோட விருப்பம். அதாவது ஹோலி ஸ்பிரிட்டை எல்லாருமே உள்ளுக்குள்ள வைத்திருந்தா மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடியும், இயேசு மூலமா பிதாவையும் பார்க்க முடியும். அதனால தான் இயேசப்பா தெளிவாக சொல்றாரு, என்னை பார்க்கிறான், என்னை பார்த்தவன் என் பிதாவை பார்க்கிறான், என்னை பார்த்தாலே போதும், அந்த காணக்கூடாத இறைவனை கண்டது போல இருக்கும். ஹல்லேலூயா. சோ அதே நிலைமை நமக்கும் வரணும். நாமளும் அதை கண்டு கொள்ள வேண்டும். அதாவது காணணும்ன்றதா ஆவியானவரோட விருப்பமாக இருக்கு. அதனால தான் ஏசப்பா நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அருள செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி விடுகிறார். அது உலகத்துக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். உலக மக்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு தெரியும்னு தேவன் தெரியப்படுத்துறார். இந்த அனுபவத்தை, இந்த ஒரு விஷயத்தை, இந்த அனுபவத்தை தன்னோட வாழ்க்கையில ஒரு சொந்த அனுபவமாக மாத்தி கொண்ட பவுலடிகர் சொல்றாரு கலாத்தியன் 6:17, கலாத்தியன்ஸ் 6:17, இனி ஒருவனும் எனக்கு வருத்தமும் வேதனையும் உண்டாக்காத இருப்பனாக நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து இருக்கிறேன் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துற. இது 100% உண்மைங்க. பவுலடிகர் சொன்னது, அவரை கண்டாலே போதும், இயேசுவை கண்டது போல உணர முடியும். அவரால் வந்து உணர முடியுதா. சோ ஜனங்க கூட பவுலடிகரை கண்டக்குள்ளோ இயேசுவை உணர்ந்தாங்களா. அந்த காலத்துல இயேசுவை உணர்ந்தாங்களா. சோ ஜனங்க, அதாவது 1 கொரிந்தியன் 11:1 அவர் சொன்ன மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தர் யாரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. சோ இயேசுவை பவுலடிகிற ஜனங்கள் கண்ட உடனே கண்டவர்கள் அத்தனை பேரும் இயேசுவை கண்டதை போல உணர்ந்தார்கள். அவரோட பேசுறக்குள்ளோ இயேசுவோட பேசினது போல அவங்க எல்லாருமே உணர்ந்தாங்களா.
ஸோ அந்த காலத்துல இது வந்து எனக்கு தேவ ஆவியானவர் தான் தெரியப்படுத்தினார். ஏன்னா தேவ ஆவியானவர் தான் பவுலடிகருக்கு ஒவ்வொரு சுவிசேஷத்தும், அதாவது 14 சுவிசேஷ புக்கை எழுத வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது ஒரு ரகசியமாகவே இருக்கு. அந்த ரகசியம், ஏன்னா இந்த ரகசியம் ரொம்ப பெரியது. ஏன்னா தேவ ஆவியானவரே சொல்லி கொடுத்து அந்த விஷயத்த வந்து 14 சுவிசேஷ புக்கை எழுத வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவரோட உள்ளத்துல எப்படி வந்தது, அந்த அனுபவம் வந்தது எப்படின்னாக்கா 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18 வாசிமா. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு மறுரூபமாக ஆயிடுறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக நம்ம இருப்போம், மறுரூபமாகி விடுகிறோம் அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்துறார். அதாவது எப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்கிறோம், வார சர்ச்சுக்கு வரும், ஜெபம் பண்றோம், ஆராதனையில கலந்துக்கிறோம், அந்நிய பாஷைகள் பேசுறோம். இதெல்லாம் மினிமம் தானா. ஒரு நாள் மட்டும் வந்து பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு பெற்றுக்கொண்டு 6 நாள் இல்லைனாக்கா ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து மினிமம். ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வர்றது, ஆராதனை கலந்துக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவர் நிறைவை ஒரு நாள் பெற்றுக்கொண்டு மற்ற 6 நாள் இல்லைன்னா 0 வேஸ்ட். ஸோ எப்படி வந்து ஆவியானவர் என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா எபேசியர்கள் நிறுவனம் எபேசியன்ஸ் 5:18 பரிசுத்த ஆவியினால நிறைந்து இருக்கணுமா. Be filled with Holy Spirit every day. இரவும் பகலும், not only one day, every day be filled with Holy Spirit அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இது நம்மளுடைய அனுபவமாக இருந்தால், இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருந்தால், அப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள கிரியைகள் செய்து நம்மளுடைய முகத்தோற்றத்தை மாற்றுவார், நம்மளோட பேசும் விதத்தை மாற்றுவார். எவ்ரிதிங் சேஞ்சா இருக்கும். இந்த இடத்துல நின்னா நான் சேஞ்சா இருக்கிறேன், எனக்கு தெரியுது. ஏன்னா என்ன நானே பார்த்துக்குவேன். வீடியோல என்னோட மெசேஜ் ஓடிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கிறவங்கள நைட்டி போட்டு இருப்பேன், நான் பார்ப்பேன். இது நானா வித்தியாசம். அந்த இடத்துல நான் சுமிதாவா இருப்பேன், இந்த இடத்துல நான் டாக்டர் இவிஜி சுமிதாவா இருக்கேன், இவிஜி டாக்டர் சுமிதாவா இருக்கிறேன். ஏன்னா அவரோட அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நம்ம பேசுற விதத்தை தேவன் மாத்துவார், நம்மளோட தோற்றத்தை மாத்துவார், நம்மளோட பழக்க வழக்கங்களை மாத்துவார். ஸோ அந்த வார்த்தைகள் வரக்குள்ள இயேசுவே பேசுற மாதிரி எல்லாருமே உணரும் பொழுது இயேசு பரவசம் அடைவார். ஹல்லேலூயா. நானே ஒரு சாட்சிங்க. படுக்கையா கோமால இருக்க வேண்டியது என்ன நிறுத்தி பேச வச்சுட்டு இருக்கிறார். என்னை விட சாட்சி வேற எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே காமிக்க கூட முடியாது. என் கையில எதுவுமே இல்லை காமிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஜேபியில இந்த வருஷம் நவம்பர் மாசம் 17ஆம் தேதி ஒரு அம்மாவை சீரியஸ் மகன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம்னு. பாருங்க, வெண்டிலேட்டர்ல அந்த அம்மா வந்து வச்சுட்டாங்க. ஸோ நவம்பர் 17க்கு இது இந்த வருஷம் நவம்பர் 17. ஸோ அந்த அம்மா வச்சுட்டக்குள்ளோ இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஹார்ட் பீட்டு ஸ்லோ ஆயிடுச்சுங்க. ஹார்ட் பீட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்லோ இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் ஆனதுனால எப்படி இருக்கிறாங்க பாருங்க, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இருதயம் நின்று போச்சு. அவங்க சொல்றாங்க, ஸ்டாஃப் எல்லாம் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனா மட்டும்தான் நாங்க மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா கணக்கு பாருங்க, நவம்பர் 17க்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க சன்னி, எங்க அம்மாவுக்கு ப்ரே பண்ணுங்க சிஸ்டர், எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, இதுதான் மெசேஜ். ஸோ அப்படி ப்ரே பண்றக்குள்ளோ அந்த ஸ்பிரிட் அவங்களோட உயிர் வெளியில வந்துடுச்சுங்க. வெளியில வந்தக்குள்ளோ 18 ஹவர் ஜபம், கண்டினியூஸா ஜபம்,
கண்டினியூஸா ஜெபம் பண்ற, இந்த பக்கம் ஏசப்பாவும் ஜெபம் பண்றாரு. இப்ப இந்த குடும்பத்துல ஏசப்பாவோட மகிமை தெரியப்படுத்தணும். அப்புறம் கடைசியா 18 அவர் ஆன பிறகு அவங்க மகனுக்கு சொல்றேன், இந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ரெட் ஜோன்ல இருக்கிறாங்க, யாருமே உள்ள விட முடியாது. அவங்க மகனே வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள நான் வந்து தெரியப்படுத்துறேன், ஏசப்பா எனக்கு சொல்றாரு என்னோட ஜீவாத்மா தண்ணியை கொடுக்க சொல்லுன்றாரு. ஸோ அவங்க வீட்டுல நான் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு இருக்கிற ஹோலி வாட்டர் வச்சு இருக்கிறாங்க. அந்த ஹோலி வாட்டர் கொண்டு போய் அந்த தாயார் ரெட் ஜோன்க இந்த இடத்துல வந்து உள்ள விட மாட்டாங்க, எப்படியோ தப்பிச்சு உள்ள போயிட்டாரு. அந்த ஜீவாத்மா தண்ணியை அந்த அம்மா வந்து வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க, சைட்ல ஊத்துறாரு. ஊத்துறக்குள்ள அந்த பாடியில உயிர் இல்லை, 18 மணி நேரம் உயிர் இல்லை, ஹார்ட் பம்புக்காக வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. அந்த தண்ணி ஊத்துனக்குள்ள அவங்களோட ஐபால் க்ளோஸ் பண்ணிருக்கிற ஐபால் மூவ்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு மூடி வந்து ஊத்திடுறாரு. ஷீ ரிசீவ்ட் தட். அப்போ ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடக்குது. 10 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் ஒரு 10 டேஸ்ல அந்த அம்மா ரிகவரி ஆயிட்டு 20 நாள்ல வந்து இந்த அம்மா சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. நம்ப முடியுமா இது? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவன் வல்லமையா பயன்படுறது கிருபாதார வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வேணும்னு நான் தெரியப்படுத்துறேன். ஒவ்வொருத்தரும் அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். பரிசுத்த ஆவி நிறைவு இருந்தா மட்டும்தான். இது பிரசன்ட் சாட்சிங்க, இப்படி அநேக சாட்சிகள் இருக்கு, ஆனா இது வந்து பிரசன்ட் சாட்சி. சோ இந்த தேவன் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நிரப்பணும்னு அவர் வந்து விருப்பப்படுறாரு. இப்படி சொல்லப்படும் ஒரு அவரே வந்து சொல்லப்படும் ஒரு பாத்திரமாக, நிறைந்த பாத்திரமாக எல்லாருமே மாறணும். எல்லாருமே மாறணும். எல்லாரும் வந்து ஏசப்பாவோட வார்த்தை கேட்கறது மட்டும் இல்ல, அவரோட வரங்கள், அவர் பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணிக்கணும். அவரை ரிசீவ் பண்ணா மட்டும்தான் இயேசுவை காண முடியும். இயேசுவை காண முடிஞ்சக்குள்ள அவங்க மூலமா, ஏசப்பா மூலமா பிதாவை காண முடியும். இதுதான் அதோட அர்த்தம். என்ன கண்டவர்கள் காணக்கூடாத இறைவனை காண முடியும். அதுக்கு முன்னாடி பேசிக்கா உள்ள வேணும், என்ன வேணும்னா ஹோலி ஸ்பிரிட். முதல்ல பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றுக்கொண்டாதான் இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா ஒரு நாளும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். அவர் உண்மையான தேவன், பரிசுத்தமான தேவன். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோன் தெலிலாவின் மடியில இன்பமாக மயங்கி படுத்திருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் விலைக்கு போனதே அந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை, தெரியவே இல்லையா. பரிசுத்த ஆவியானவர் விலகி போயிட்டாரு. சோ எந்தெந்த மனுஷங்க பிதா சூஸ் பண்ணாலியோ அந்தந்த நபர்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரை கொடுத்துடுவாரு. ஆனா ஒரு உடம்புல வந்து பரிசுத்தம் இல்லைன்னா சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், நோக்கங்கள், சுபாவங்கள், குணங்கள், காரியங்கள், திட்டங்கள், பார்வை, பேச்சு, இதை எல்லா விஷயத்துல பரிசுத்தம் இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட் விலகிடுவாராம். அவர் விலகிட்டாருன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் இருந்தா நமக்கு மேன்மை, அவர் விளங்கினால் ஒண்ணுமே இல்லை, காலி, எம்டியா இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த மாதிரி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். என்னது சத்தம்? யோவான் 4:17. விண்ணுலகத்திலே இயேசு இருக்கிறதை போல நாம் இந்த உலகில் இருப்போம். அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கணும்ன்றது அவரோட விருப்பம். விண்ணுலகத்துல இயேசு இருக்கிறத போல இந்த பூமியில நம்ம இருக்கணுமா? அவரோட பிரதிநிதிகளாக இருக்கணும். எப்போதுமே நம்ம வந்து ஃபர்ஸ்டாக இருக்கணும். we have to be first. தேவ பிள்ளைகளே, நம்ம எப்போதும் ஃபர்ஸ்டாக இருக்கணும். நிலாவை தொட்டது யார் சொல்லுங்க? தெரிஞ்ச விஷயம், கின்னிஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நிலாவை தொட்டது நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா? முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனா ஆக்சுவலி வந்து அந்த ராக்கெட்டோட பைலட் எட்வின் பஸ் ஆல்ட்ரின், இவர் தான் பைலட். நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து கோ பைலட். இந்த கோ பைலட்டாக இருக்கிறதுனால இந்த எட்வின் பஸ் ஆல்ட்ரின் இவர் என்ன பண்றாருனாக்கா, இவர் வந்து 12 வருஷம் இவர் வந்து அந்த மிஷன் ஒர்க்ல பயிற்சி, ட்ரைனிங். 3 வருஷம் குளோப்ல பறந்து ட்ரைனிங்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பைலட் எதுக்கு நிலாவில் ஃபர்ஸ்ட் காலை வைக்கல, ஏன் வைக்கல? 12 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவருக்கு அந்த மிஷன்ல ட்ரைனிங். 3 years குளோப்ல பறந்து பறந்து ஒரு ட்ரைனிங், நிலாவில் எப்படி பறக்கணும் அந்த மாதிரி. ஆனா ஏன் காலை வைக்கல தெரியுமா யாருக்காவது? காலை ஏன் வைக்கல? அவரே எழுதி இருக்கிறாரு. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் ஹிஸ்டரி. அவரே எழுதி இருக்கிறாரு. எட்வின் பஸ் ஆல்ட்ரின் எழுதி இருக்கிறாரு. இப்படியாக ராக்கெட் போய் இறங்கியது. நல்லா கவனமா கேட்டுக்கங்க. நம்ம இப்போ எந்த இயர்ல இருக்கிறோம்? 1969 தானமா? 1969 நம்ம இப்போ நிலாக்குல இறங்க போறோம். ராக்கெட்ல இப்போ நம்ம இறங்கணும். இப்போ நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம், ஆல்ட்ரின் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். ஏன் ஆல்ட்ரின் காலை வைக்கல? எதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட் ஏன் வச்சா? இவரு ஏன் வைக்கல? இவருக்கு 12 வருஷம் பயிற்சி இருக்கு. 3 வருஷம் குளோபை சுத்தி பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மனுஷன் ஏன் காலை வைக்கல? அதனால இந்த விஷயத்தை அவரே எழுதி வச்சிருக்கிறார். இது பைலட்டு சொல்றாரு, போய் நிலாவில் ராக்கெட் இறங்கியது. ராக்கெட் இறங்கினக்குள்ள டோர் அப்படியே ஓபன் ஆகுது. பின் டிராப் சைலண்ட். டோர் அப்படியே ஓபன் ஆகுது. பார்க்கறான். அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஆர்டர் வருது. நவ் பைலட் ஷல் பாஸ். ஆர்டர் வருது. பார்க்கறான், திங்க் பண்றான். எந்த நிலம், என்ன நிலம், மண் என்ன மண்ணுன்றது தெரியல. அந்த கேஸ் எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு தெரியல. அந்த புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிட்டி பவர் என்னன்றது தெரியல. இறங்குனா மறுபடியும் மேல வருவேனான்னு தெரியல. யோசிக்கிறான். 3 நிமிஷம் யோசிக்கிறான். அடுத்த ஆர்டர் வந்துச்சு. நவ் கோ பைலட் ஷல் பாஸ். உடனே காலை வச்சானா? துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்ததுன்னாக்கா, அவரோட பேக்ரவுண்ட், அவர் டீப் சி ஆழ்கடலில் நீச்சல் அடிச்சு பயிற்சி பெற்றவன். படகுல ஆழ்கடல் அப்படியே சருங்கிட்டே போகும். சோ இது பிராக்டிக்கல் அனுபவம். ஆல்ட்ரின் ஆர்டிஃபிஷியல் பிராக்டிஸ் அனுபவம். ஆர்டிஃபிஷியலுக்கும் பிராக்டிக்கலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. சோ அந்த துணிச்சல் எப்படி வந்ததுன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அனுபவம். ஆழ்கடல் பயிற்சி பெற்றவன். ஆழ்கடல் பயிற்சின்றது சும்மா இல்லைங்க, உயிரை பணி வச்சு சறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அது துணிச்சல். அப்ப நம்ம ஏசப்பாவோட ஏசப்பாவை ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கு துணிச்சல் வேணும். அன்னைக்கு இந்த துணிச்சல்னால கின்னிஸ் ரெக்கார்ட் ஆயிட்டாரு. நம்ம துணிச்சலா இயேசு அக்செப்ட் பண்ணிட்டு இயேசுக்காக வாழ்ந்தாக்கா நம்மளோட பேரு ஜீவ புக்ல, ஞாபக புக்ல பதிவு ஆயிடும். ஹெவன் பாத்துக்குவாங்க ரெக்கார்டு. ஹல்லேலூயா. சோ இயேசுவோட நம்ம சேர்ந்து வாழணும். இந்த துணிச்சல் எல்லாருக்குமே வேணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம துணிச்சலாக ஏசப்பாவோட விருப்பத்தை நம்ம செய்து முடிப்போம். ஏன்னா வரப்போற புது வருஷம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்ம தேவனோட சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். அன்னைக்கு தாவீதை பத்தி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? தாவீது என் சித்தத்தின்படி செய்கிறவன். அந்த சித்தத்தை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. இந்த துணிச்சலோட இருக்கிறவர்களுக்கு தேவன் கூட எப்போதும் இருப்பார். ஊழியம்ன்றது ஒரு துணிச்சல் தாங்க. இயேசுனாலேயே பிசாசு எஞ்சி நிக்குவான், அது ஒரு துணிச்சல் தான். அதெல்லாம் தாண்டி நம்ம இயேசுவோட கூட இருந்தா நமக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். ஹல்லேலூயா. குறைஞ்ச பட்சம் மோட்ச வாசல் செல்ல ஞானஸ்தானம், அபிஷேகம், அந்நிய பாஷை, இது எல்லாம் மினிமம் சொல்லிட்டார் காட். ஹோலி ஸ்பிரிட் மினிமமா, இதெல்லாம் மினிமம். சோ மோட்ச வாசலை எட்டுவதற்கு குறைஞ்ச பட்சம் ஒரு மனிதனுக்கு பெற வேண்டிய ஒரு அனுபவம், அவ்வளவுதானா? ஆனா ஆவியானவர் அடுத்த ஒரு அனுபவத்தை சொல்றாரு. இது புதுசுங்க இந்த அனுபவம். அடுத்த ஒரு அனுபவத்தை சொல்றாரு. ஐயோ நான் இன்னும் முட்டாள், நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன். நீதிமொழிகள் 14, 17, 18 போடுமா?
நான் இன்னும் முற்கோப்பியாக இருக்கிறேன், மதிகேடாக இருக்கிறேன், துர்சிந்தனைக்காரனாக இருக்கிறேன், நான் இன்னும் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நான் இன்னும் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், பேதையாக இருக்கிறேன், புத்திஹீனனாக இருக்கிறேன். இப்படி எல்லாம் இருந்த என்ன விவேகத்தோட ஆண்டவரே உங்களோட அறிவினாலே எங்களை முடிசூட்டுங்க, அறிவை நிரப்பி எங்களை முடிசூட்டுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணுமா. ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும் சொன்னாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்யறவர்கள் இன்னும் நீதி செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலை தோறும் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கு. இன்னைக்கு எல்லாம் நடந்துச்சு, நாளைக்கு எல்லாம் அதுவே பார்த்துக்கோ, நாளைக்கு இது நேத்துது நாளைக்கு பார்த்துக்கோனாக்கா முடியாதுங்க. இன்னைக்கு இருப்ப தேவன் நாளைக்கு நம்ம கூட இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை, காலியான பாத்திரமாக இருப்போம். பரிசுத்த ஆவியன் be filled with the Holy Spirit அப்படித்தானே எபேசியரில் நிறுவனம் 5:18 சொல்லியிருக்கு. So be filled with the Holy Spirit, அதுவும் இரவும் பகலும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கறக்குள்ள இயேசுவை பார்த்தது போல புறஜாதிகள் உணரணுமா, புறஜாதிகள் உணரணும். சோ அந்த உணர்வை நம்ம கொண்டு வரணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம கட்டாயம் இப்படிதான் ஜெபிக்கணுமா, நம்ம டெய்லி பாவ அறிக்கை பண்ணணும். இன்னும் நான் பாவியாக இருக்கிறேன், இன்னும் என்ன பரிசுத்தமாக்குங்க, இன்னும் நான் நீதி செய்யணும், உங்களுக்கு பிரியமானது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட எப்போதும் இருப்பாருன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். இனி வரப்போற வருஷம் நமக்கு தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும். ஏன்னா சண்டாளர்கள் துன்மார்கர் கையில தான் பிசாசானவன் அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். நம்மளுக்கு தேவன் இருந்தா மட்டும்தான் நம்மளே பெரியவன் ஆக்க முடியும். அவரோட காருண்யம் இருந்தா மட்டும்தான் will be great. he makes us great இல்லையாமா, நம்மள பெரியவன் ஆக்குகிறது. சோ அதுக்கு ஒரு ஜெபம் நம்ம பண்ணணும். அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அந்த ஜெபம் நம்ம எல்லாரும் இப்ப செய்ய போறோம். அது எப்படி செய்யணும்ன்றது குறித்து இந்த இடத்துல சிஸ்டர் பாக்கியம் நிற்குவாங்க. நம்ம கையை இப்படி லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வைங்க, உங்க முகம் பார்க்கணும். அந்த கையில ஒரு டெமோ மாதிரி அவங்க காமிப்பாங்க, அது வைங்க. லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு இதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது. அந்த கையை வைங்க, லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வைங்க, லெஃப்ட் ஹேண்ட்மா இப்படி, லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் இடது கை இப்படி வைங்க, இப்படி இங்க பாருங்க. எஸ், அப்படியே பத்திரமா டைட்டா பிடிச்சுக்கோங்க. உங்க பாம் லெஃப்ட் ஹேண்ட் டவுன் இருக்கட்டும், உங்களோட ரைட் ஹேண்ட் இந்த போர்ஷன் பாம் அப்படியே பிரஸ் பண்ணுங்க. நடுவுல ஏசப்பாவோட கரம் இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் இந்த நாள்ல நீங்க உணர்வீங்க, ஏசப்பாவோட கரம் உங்க கையில இருக்கும். சோ நீங்க கண்களை மூடுங்க. ஏன்னா உங்க எதிர்க்கும் உங்க முன்னாடி இயேசு நின்றுட்டு இருக்கிறாரு. அதை நம்ம நம்பிக்கையோட நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தரை நம்புவர்கள் செழிப்பாக வைத்திருப்பார். ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க பாக்கியவானாக மாத்த போறார், பாக்கியவதியாக மாத்த போறார். அவர் உங்க பக்கத்துல உங்க எதிர்க்கவே நின்றுட்டு இருக்கிறார். இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிங்க. அவரோட கரம் உங்களோட கையில இருக்கு. ஏசப்பா, உமது கரம் என்னோட இருக்க வேண்டும் ஏசப்பா. உம்முடைய கரத்தை என் கரத்தோட இணைய வேண்டும் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் வல்லமை என் ஜீவிதத்தில் வெளிப்பட வேண்டும் ஏசப்பா. உம்முடைய கரம் ஓங்கிய கரம், உம்முடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுத்த கரம், உம்முடைய கரம் வனாந்தரத்தில் வல்லமையாய் நடத்தின கரம், உம்முடைய கரம் பலனுள்ள கரம், உம்முடைய கரம் என்னை நேசிக்கிற கரம், உம்முடைய கரம் ஆணி அடிக்கப்பட்ட கரம், உம்முடைய கரம் என்னை குணமாக்குற கரம், உம்முடைய கரம்
எனக்கு சுகம் கொடுக்கிற கரம், எனக்கு சுகம் கொடுக்கிற கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், எனக்கு அன்பு செலுத்துற கரம், எனக்கு அன்பு செலுத்துற கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை பாதுகாக்கிற கரம், என்னை பாதுகாக்கிற கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை உயர்த்துகிற கரம், என்னை உயர்த்துற கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை பெரியவன் ஆக்குகிற கரம், என்னை பெரியவனாக்குகிற கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், எல்லா தீங்கிலிருந்து எல்லா தீங்கிலிருந்து என்னை ரட்சித்து என்னை ரட்சித்து பாதுகாக்கிற கரம், பாதுகாக்கிற கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், நீசர்கள், நீசர்கள், செண்டாளர்கள் செந்தாளர்கள், இவர்களிலிருந்து இவர்களிலிருந்து என்னை காக்கும் கரம், என்னை காக்கும் கரம், இந்த கரம் இந்த கரம் எனக்கு உண்டு. எனக்கு உண்டு. உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை அணைக்கும் கரம், என்னை அணைக்கும் கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை தாங்கும் கரம், என்னை தாங்கும் கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை எப்போது காக்கும் கரம், என்னை எப்போதும் காக்கும் கரம், உம்முடைய கரம், உம்முடைய கரம், என்னை ஆசீர்வதிக்கும் கரம். என்னை ஆசீர்வதிக்கும் கரம். இந்த கரத்தை இந்த கரத்தை நான் ஒரு நாளும் நான் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். விட்டுவிட மாட்டேன். இந்த கரம் இந்த கரம் என்னை வாழ்நாள் முழுதும் என்னை வாழ்நாள் முழுவதும் நடத்துகிற கரம். நடத்துகிற கரம். இந்த கரம் இந்த கரம் என்னோட கூட இருக்கும் கரம். என்னோடு கூட இருக்கும் கரம். ஆமென். ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கரத்தை விட்டு விடாதீங்க. தினந்தோறும் ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த கரத்தை உங்க கூடவே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை இன்னும் அதிகமாக அவர் கன மகிமைப்படுத்துவார். இந்த எல்லாரோட விஷயங்கள் இந்த உபத்திரவம் அதெல்லாம் லேசான நீக்கும் உபத்திரவம். நமக்கு நித்திய கன மகிமை அவர் கொடுக்க போறார். 2 கொரிந்தியன் 4:17 2 கொரிந்தியன் 4:17 மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை இவர்களுக்கு காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசாக உபத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். நித்திய கன மகிமை நமக்கு கொடுக்குவார். இந்த உபத்திரமெல்லாம் கொஞ்சம் காலம்தான். நமக்கு நித்திய கன மகிமை அவர் கொடுக்க போறார். நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு தந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஏசப்பாக்கு பிதா கொடுத்திருக்கிற அந்த மகிமை, பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதா கொடுத்திருக்கிற அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். நித்திய கன மகிமை கொடுக்கிறேன்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். 1 பீட்டர் 1:6, ரோமன்ஸ் 8:17-18 நோட் பண்ணிக்கங்க. 1 பேதுரு 1:6, ரோமன்ஸ் 8:17-18 நித்திய கன மகிமை கொடுக்கிறார். 1 யோவான் 2:17 டிஸ்பிளே ஆகட்டுமா? 1 யோவான் 2:17 1 ஜான் 2:17 உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்து இருப்பான். சோ நம்ம எல்லோருமே தேவனோட சித்தத்தின்படி அவரோட விருப்பத்தின்படி நம்ம எல்லோரும் செய்வோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷம் ஆண்டவர் நல்லபடியாக நம்ம எல்லாரும் நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு நான் ஏதாவது குறைகள் வைத்திருந்தா, தப்பா பேசியிருந்தா, ஹர்ட் பண்ணி பேசியிருந்தா, உங்களுக்கு சமாதானம் இல்லாம ஆகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தா தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது எனக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு இந்த வருஷம் நம்மளுக்கு ஆனிவர்சரி நடந்துச்சு, சர்ச் ஆனிவர்சரி. என்னோட மரணத்தை பத்தி என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, ஒரு படி நான் ஏறுறதுக்குள்ள அது என்னோட மரணம் ஆக இருக்கும். இப்போ அடுத்த புது வருஷம் என்னோட மரணம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு படி ஏறுவேன். ஒவ்வொரு படியா அப்படிதான் ஏறுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு படி ஏறி இருக்கிற, அடுத்தது ஏற போடுறக்குள்ள என்னோட மரணம் சம்பவிக்கும், அது உறுதி. என்னோட ஆசை என்னன்னா, என்னோட மரணம் சம்பவிச்சா என்னோட மகள் பக்கத்துல என்ன அடக்க பண்ணணும். இதுதான் என்னோட ஆசையா இருக்கு. ஒருவேளை நான் இந்த இடத்துல உயிரோட இருந்தா, ஆனா இன்னொரு ஆசை, அவரோட எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நான் வரணும். நம்ம எல்லாரும் வரணும். நித்திய ஜீவன் பிள்ளைகள் எல்லாருமே வரணும். இதுதான் என்னோட ஆசையா இருக்கு.
ஸோ அடுத்த வருஷத்துக்கு நம்ம எல்லாருமே ஆயத்தமாகவும் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே பரிசுத்த ஆவியானவரை கூட வைத்து கொள்ளுவோம். அவர் இருந்தா மட்டும்தான் இயேசு பார்க்க முடியும். இயேசு பார்த்தா மட்டும்தான் பிதாவை பார்க்க முடியும். இயேசு இருக்கணும், அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்க ஜெபம் ரெக்கார்டிங்ல இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஒவ்வொரு தடவையும் கையை வச்சு அந்த வார்த்தைகள் சொல்லி நீங்க இயேசுவை விடாம பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா. அவரோட பாதுகாப்பு கரங்கள் நமக்கு எப்போதும் இருக்கணும். அவரோட காருண்யம் நம்மை பெரியவன் ஆக்குகிறது. அவரோட காருண்யம் இருந்தா மட்டும்தான் நம்ம பெரியவனாக ஆக முடியும். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பீஸ் பி வித் யூ. பீஸ் பி வித் யூ. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவையே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, give us today our daily bread. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காரியம் காணிக்கைகள் பரிசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுது. அது 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கையை தட்டுங்க. பாட்டு தெரியலன்னா கையை தட்டுங்க. நான் பாடின பிறகு நீங்க ரிப்பீட்டா பாடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரப்பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரப்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கருகை போலே எழும்புவேனே. காத்திருந்து பலனடைந்து கருகை போலே எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை,
இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலிட்டாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலிட்டாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த வருஷம் முழுவதும் எங்களை நித்தமும் நீங்க நடத்தி வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ராஜா. நாங்க நன்றி மட்டுமே இந்த நாளில் நாங்க செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீங்க எங்களோட இருதயத்துல நீங்க தங்கணும் ராஜா. நீங்க உதிக்க வேண்டும் சுவாமி, நீங்க தங்கி வளர வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களோட ஏசப்பா கிறிஸ்துவின் ஜீவனை நாங்க எங்களுக்குள்ள நாங்க வைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. கிறிஸ்துவை எங்களோட வாழ்க்கையில நாங்க மையமாக கொண்டு உங்களை சூழ்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. இந்த இயேசு எங்களோட இருதயத்துல தங்க வேணும் சுவாமி. அதுக்கு எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கள் ராஜா. எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்யணும் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க இருந்தா மட்டும் தான் ஏசப்பா உங்களோட காரணியம் எங்களை பெரியவர் ஆக்குகிறது ராஜா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட அபிஷேகத்தினால வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. பரிசுத்த ஆவியானவர், உங்களோட வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு போறக்குள்ள உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இந்த இடத்தை விட்டு போறக்குள்ள என்னோட ஏசப்பாவோட காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஒரு தைரியத்தோட இந்த பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு செல்லட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நல்லபடியாக நீங்க நடத்தினீர். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் ஆண்டவரே திருமண ஆண்டு கொண்டாடினாங்களோ அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தரும் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஆண்டவரே, மரித்தவர்களுக்காக வருகிறேன் ராஜா. இந்த நாளில ஆண்டவரே, முதல் ஆண்டு ஆண்டவரே சகோதரர் ஆண்டவரே சார்லஸ் சின்னப்பன் ஆண்டவரே அவரோட மரித்த நாள் ஆண்டவரே மெமரியல்லே நாங்க வந்து நினைவு கூறுகிறோம் ராஜா. அந்த குடும்பம் இந்த இடத்துல வந்திருக்கு ராஜா. ஆண்டவரே, பிரதர் ஆண்டவரே, நீங்க மோட்ச வாசல் திறந்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவரே நீங்கள் வழிகள் திறந்ததுக்காக நன்றி அப்பா. மோட்சத்துக்கு அழைத்து சென்றதுக்காக நன்றி அப்பா. அந்த
ஆத்மாக்கு ஒரு இளைப்பாறுதல் நீங்க தந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, அவரோட பிள்ளைகள் ஆண்டவரே வந்திருக்கிறாங்க ராஜா. லிஷானி, தர்ஷா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க அறிவுனால ஞானத்தினால நிரப்பி ஆண்டவரே படிப்புக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, அவங்களோட மனைவி வந்திருக்கிறாங்க ராஜா. அந்த மகள் ஆண்டவரே ஒரு நாளும் திக்கற்ற மகள்களை ஆண்டவரே விதவர்கள் நீங்க கைவிடவே மாட்டீர் என்று சொன்னீர். அந்த மகளுக்கு ஆண்டவரே எந்த தீங்கு வராதபடி, தாக்குதல் வராதபடி அந்த மகளுக்கு ஆண்டவரே முழு ஆயில கொடுத்து ஆண்டவரே உடல் அறுத்து கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டும் சுவாமி. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி அந்த மகளை ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீங்க காத்துக்கொள்ளணும் ராஜா. அவங்க தாயாது ஆண்டவரே தேவி அம்மாள் வந்திருக்கிறாங்க ராஜா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே 2 கால் நடக்க முடியாத ஒரு நிலைமையில ஆண்டவரே அவங்க இருக்கிறக்குள்ள அவ்வளவு வலி வேதனையோடு இருக்கிறக்குள்ள ஆண்டவரே இந்த நாள்ல இந்த மகள், அந்த மகளே வந்து ஆண்டவரே உங்களோட ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க ராஜா. அந்த மகள் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அந்த மகளுக்கு முழு ஆயில நீங்க கொடுக்கணும் ராஜா. அந்த மகளோட பிள்ளைகள் ஆகட்டும், பேர பிள்ளைகள் ஆகட்டும், சந்ததிகள், வம்சங்கள் அத்தனை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உணவை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, எங்களை இந்த புது வருஷத்துக்குள்ள, எங்களை வரப்போற புது வருஷத்துக்குள்ள நடத்த போறதுக்காக நீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தேவ சித்தத்தை நாங்க நிறைவேற்றுவோம், அது நிறைவேறுவோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க தாப்பா எங்க கூட இருந்து உங்களோட அருள் புரியணும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீங்க எத்தனையோ நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்க ராஜா. இனி வரப்போற புது வருஷத்துல இன்னும் அதிகமாக வல்லமையாக நீங்க பயன்படணும் ராஜா. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. உங்களோட காருண்யம் எங்களை பெரியவர் ஆக்குகிறதுன்னு நீங்க நிரூபிச்சதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. உங்களோட ரத்தத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு தெளிக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தெளிக்கிறேன் ராஜா. தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹாம் சுவாமி, உமது நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹாம் சுவாமி, அப்பா தேவனி, நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹாம் சுவாமி, வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர் சுவாமி, அதற்காய் உமக்கு நன்றி ராஜா. ஹாம் சுவாமி, ரட்சிப்பின் என்னும் கேடயத்தை நீர் எங்களுக்கு தந்தீர் ராஜா. ஹாம் சுவாமி, உமது கரம் எங்கள் மேல் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய காருண்யம் எங்களை தாங்கியதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை பெரியவராய் ஆக்கினதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இம்மட்டமாக நீர் நடத்தினீர் சுவாமி. சமாதானத்தோடு எங்களை இந்த தேசத்தில் நடத்தியதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தின் தேவைகளை நீர் சந்தித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஹாம் ராஜா, தேசத்தின் மேல் உமது ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. இனியும் நீர் நடத்த போவதற்காய் நன்றி ராஜா. இனியும் நடத்தி வந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹாம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட நீர் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்னீரே ராஜா. உமது வார்த்தையின்படி எங்களை நீர் வழி நடத்தியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வாலிப பிள்ளைகளை கொண்டு அற்புதம் அடையாளங்களை நீ செய்தமைக்காய் நன்றி ராஜா. இனியும் அவர்களை நீர் கொண்டு அதிசயங்களை செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வாலிப பிள்ளைகளை கொண்டு ஒரு எழுப்புதலை நீர் கொண்டு வர போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. முத அன்பின் கரம் பிள்ளைகள் மேல் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இம்மட்டுமாக நீர் எங்களை வழி நடத்தினீர் ராஜா. இனியும் நீர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீர் விரிவாக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எல்லையை பெரிதாக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இங்க கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, உமது ஊழியத்தை செய்ய வைத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, எங்களை பிரித்தெடுத்து உமது ஊழியத்தை செய்ய வைத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, உமது ரத்தத்தினாலே நீர் எங்களை வாங்கி கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இம்மட்டமாக இந்த வருஷம் முழுசுமாக நீர் எங்களை வழி நடத்தினீர் ராஜா.
உண்ண உடை, தங்க இடம், வசதி எல்லாம் நீர் கொடுத்தீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, நோயுற்றவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. திக்கற்றவர்களுக்கு நீ துணையாக இருந்தவர்களுக்காக நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, சிறு பிள்ளைகளை நீர் வழி நடத்தியதற்காய் நன்றி ராஜா. அவர்களை கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க செய்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆம் சுவாமி, விதவை தாய்க்கு நீர் வழிகாட்டியாக இருந்து பக்கத்துணையாக இருந்து வழி நடத்தியதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதற்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, நித்தமும் நீர் எங்களை வழி நடத்த போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி சுவாமி. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all. God bless you all. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.